சத்தியம் டிவியின் பிக் ஃபோக்கஸ் சிறப்பு நேர்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது டிவிகே இயக்கத்தை சத்தியம் டிவி முன்னெடுத்திருக்கிறது. டிவிகே இயக்கம் என்றால் தமிழ்நாடு வெல்ல கை கோர்ப்போம், அதான் டிவிகே இயக்கத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே காலையிலிருந்து மது ஒழிப்பு தொடர்பான பல தரவுகள், செய்திகள் என நேரலைகள் என நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் குரல்களை எல்லாம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த செய்தி நாம் போட்டு ஒளிபரப்பி கொண்டிருக்கும் பொழுதே சுட சுட ஒரு செய்தி, அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. உண்மையிலேயே இப்படியெல்லாம் இந்த மதுவினால் என்னென்ன கொடுமை கேடுகட்ட விடயங்கள் நடக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். தற்போது திரையில் நாம் பார்க்க போகிறோம். இந்த விபத்து காட்சியை பாருங்கள். இந்த விபத்து காட்சியை நாங்கள் பிளர் செய்திருக்கோம் என்றால் இரத்த வெள்ளத்திலே 2 மரணமடைந்திருக்கிறார்கள். அதாவது என்ன நடந்ததால் திருச்சியிலே நடைபெற்ற சம்பவம், 3 பேர் ஒரு பைக்கிலே சென்றிருக்கிறார்கள். சாதாரணமாக செல்லவில்லை, நல்லா குடித்துவிட்டு மது அருந்துவிட்டு போதை போதவில்லை என்று மீண்டும் அந்த 3 பேரும் ட்ரிபிள்ஸ், அதுவே சட்டவிரோதம். 3 பேரும் நேரடியாக மதுக்கடைக்கு சென்று மதுவினை வாங்கி மேலும் ஒரு மதுவினை வாங்கி கொண்டு வரும்பொழுது லாரி மோதி 3 பேரிலே 2 அந்த சம்பவ இடத்திலே நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற காட்சியை, ஆம்புலன்ஸ் ஏற்றுகின்ற காட்சியை பார்த்தோம். இந்த கொடுமைக்கு அடிப்படை காரணம் என்ன? மதுவினால் நடைபெறுகின்ற மிகப்பெரிய மோசமான விடயங்கள். இதிலே அந்த 3 பேரின் குடும்பத்தை நினைத்து பாருங்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த 3 பேர் குடித்ததுக்காக அந்த மதுவினால் இந்த 3 பேரிலே 2 உயிரிழந்து விட்டார்கள். ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார். அந்த 2 பேர் என்ன பாவம் செய்தார்கள்? உயிரிழந்து விட்டார்கள். காரணம் மதுவினால் என்ன நடக்கிறது, இந்த கொடுமை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தான் இந்த காட்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. மிக மிக கொடுமையான விடயம் இது. ஒரு சுட சுட இந்த நிகழ்வு நடந்ததை நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கோம். இது போன்று பல இடங்களில் நடந்திருக்கும். இது விபத்து ஒரு பக்கம் என்றால், அதாவது இந்திய அளவிலே பார்க்கும்பொழுது இந்திய அளவிலேயே அதிக அளவு உயிரிழப்புகள் வருவதற்கு காரணம் இந்த மதுதான். இந்த மதுவினால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்படுகிறது என இந்திய அளவிலேயே அதிக விபத்துகள் ஏற்படுவதற்கு மதுதான் காரணம் என பல முறை எச்சரிக்கிறார்கள். ஆனால் எச்சரித்தும் தொடர்ந்து இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியவில்லை. எனவே இந்த தயவு செய்து இதை பார்த்தா, இந்த காட்சிகளை பார்த்தாவது நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த காட்சிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2 உயிர்கள், 2 இளைய தலைமுறையினர், இந்த நாட்டின் மன்னர்களாக வர வேண்டிய 2 தற்போது உயிரிழந்து விட்டார்கள். இந்த காட்சி கொடூரமாக இருக்கிறது. இதற்காக தான் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை பார்த்த நாம் அடுத்த காட்சிக்கு செல்ல போகிறோம். அடுத்த காட்சி என்னவென்றால், தமிழகத்திலே இன்று மது விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. 48,000 கோடி கலெக்ஷன் ஆகிறது வருமானம் டாஸ்மாகால் என்று பெருமிதமாக நிதி அறிக்கையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கடைகளை மூடினாலும் தொடர்ந்து அடுத்த கடைக்கு செல்கிறார்கள். நிறைய பேர் தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டிருக்கிறது.